நமோ நாராயண நமக ஹரி ஓம் நமோ நாராயண நமக. கோமாளி திரையத்துடன் கோமாளி கோமாளி திரையத்துட கோமாளி கோமாளியா ஐயா கோமாளியா கோமாளி திரையத்துடன் கோமாளி ஐயா கோமாளியா கோமாளி திரையத்துட கோமாளி சிரிக்காக்கு கோமாளி சிந்திக்காக்கு கோமாளி சிரிக்க கோமாளி திதிக்கு வைக்க கோமாளி சிரிக்காக்கு கோமாளி சிந்திக்காக்கு கோமாளி சிரிக்க கோமாளி திதிக்கு வைக்க கோமாளி கோமாளியா ஐயா கோமாளியா கோமாளி திரையத்துட கோமாளி கோமாளி திரையத்துட கோமாளி உள்ளாத மைமோட சொல்லுற கோமாளி மனத்துல உள்ளோட மைக்கோட சொல்லு கோமாளி மனசுல உள்ளாத மைமோட சொல்லுற கோமாளி ஐயா கோமாளியா ஐயா கோமாளியா கோமாளி திரையத்துட கோமாளி கோமாளி திரையத்துட கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 வந்திருக்கு இவன் ஒரு ஏமாளி 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 திரையத்துள்ள ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 வந்திருக்கு இவன் ஒரு ஏமாளி அம்மா எங்கள் குழங்காக்கும் தேவி அம்மா அலையனூர் அங்காளியே அங்காளி திருச்சொலியே அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க நீங்க கைவிடாத நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி பாருங்க நீங்க அன்புடன் நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க நீங்க கைவிடாத நாடகத்தை பாருங்க பாருங்க கோமாளியா கோமாளி திரையத்தூரா கோமாளி ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா மீன் வறுவல் முட்டை அருமையான சாப்பாடு ஏற்பாடு அருமையான ரசிகர்கள். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வருஷம் வருஷம் அந்த இடத்துல வெறும் கொட்டகை தான் இருக்கும். வர்ற இடம் தெரியல, இருட்டா வந்தால் எப்படி தெரியும்? நீ இடத்த அக்ரிட்டாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஊரில் எப்பவும் கொட்டகை தான் இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக விழா குழுவில் ஏற்பாடுலையும் எல்லாரும் உற்சாகத்தோடு ஏற்பாடுலையும் நமக்கு கலையரங்கம் ரொம்ப சிறப்பாக அமைத்திருக்கின்ற அத்தனை அன்புகளுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலேயும் 3 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம், ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம், ஒரு 40,000 இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம், ஒரு 45,000 இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலேயே நாடகம் தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக கலா அரசியல் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே உங்கள மாதிரி ஆமா மற்றும் காஜவாடிக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளங்கியலே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே,
குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிருந்து நாடகத்திற்கான வந்திருக்கின்ற வட்டார நாடக கலை அரசியல் மக்களை அத்தனை அன்புலங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனம் குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகம் இனிதே ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். என்ன தம்பி ஆரம்பம்லாம் புதுசா இருக்கு. நாடகம் சொன்னாலும் அவங்களும் கேட்டு கேட்டு அழுத்து போயிடுவாங்க. ஆரம்பம் சொன்னா ஏதோ புதுசா செய்ய போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்பாக ஒண்ணு. இன்னொரு ஆரம்பம் இருக்கு. என்னது? நாடகம் ஆரம்பிக்கிறது. இன்னொரு ஆரம்பம் இருக்கு. நாங்க இப்ப பேச ஆரம்பிக்கிறாள் காலையில 5:30 மணி வரை போட்டு ரம்பமா போட்டு அறுத்து குமிச்சிருவோம். நீங்க 5 நிமிஷம் பேசினா எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரமா வருது. நாங்க விடிய வர நாங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏன் என்ன சரி வரியை கொடுத்துட்டோமே அட்வான்ஸை கொடுத்துட்டோமே வந்து தொலைங்கிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. ஆனா நீங்க எத்தனை ஊர்லயும் நாடகம் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஊர்ல நாங்க இன்னைக்கு வித்தியாசமா பண்ண போறோம். என்ன அப்படி வித்தியாசமா? நம்ம ஊர்ல எல்லா நாடகத்திலையும் முருகன் 3:30 மணிக்கு தான் முருகன் வருவார். ஆமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாடகத்தை மாத்துறோம். நாடகத்தை மாத்துறீங்களா? ஆமாயா. வள்ளி திருமணத்து பதில் என்ன வேற நாடகம் வைக்க போறீங்களா? அவங்க எங்க மாமா தானே. யாரு? சங்கராசாமி. அப்படியா? தாய் மாமனா? சங்கராசுவாமி அவர் வந்து எங்க மாமா. தாய் மாமி எங்க அம்மாவுடைய சின்ன மாமையன். அதனால நான் என்ன யோசனை பார்த்தேன். இன்னைக்கு நம்ம நாடகம் மச்சான் ஏற்பாடுல அகில் மச்சான் ஏற்பாடுல நாடகத்தை அமைச்சிருக்கான். அதனால எத்தனை நாடகமோ பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு நாடகத்தை நம்ம ஊர்ல வித்தியாசமா நம்ம நடத்துவோம் அப்படின்னு வந்து இங்க இறங்கினவனா முடிவு பண்ணியாச்சு. நம்ம ஊர்ல இன்னைக்கு எப்படி நாடகம் நடக்க போகுதுன்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்சவனா நாரதர் வாரார். நாரதர் வந்து பாட்டு பாடினவனா முருகன் வாரார். முருகனும் நாரதரும் சந்திப்பாங்க. அதுக்கடுத்து வள்ளியம்மா வருவாங்க. அதுக்கடுத்து தான் நான் பொம்பளை வேஷம் போட்டு நந்தவனம் முடியும். அதுக்கடுத்து நாரதரும் வள்ளியும் சந்திக்கிறாங்க. சந்திச்சு முடிஞ்சவனா வேடுவரும் மான்குட்டியை தேடி போறார். அந்த கதையை இன்னைக்கு நம்ம ஊர்ல நடத்த போறோம். அண்ணே அப்படி இல்ல பொய் சொல்லல. அவங்க இந்த நாடகத்தை பார்த்து அவங்களே குழம்பிரன். என்னடா அது வள்ளி திருமணம்? என்னடா வித்தியாசமா பண்றாங்கல ஒண்ணுமே புரியலையே. வள்ளி திருமணமா? ஒருவேளை வள்ளிக்கு தான் கல்யாணமா இல்ல வேற யாருக்கும் கல்யாணமா அப்படின்னு அவங்க சந்தேகப்படணும். வாழ்க்கையில சந்தேகம் இருந்தா தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. சந்தேகம் இருக்கணும்யா. இப்ப நீங்க மிருதங்க வாசிக்கிறீங்க. இந்த வாசிக்கிற சரியில்லைன்னு நான் சந்தேகப்பட்டா அதை நீங்க சரி பண்ணி வாசிப்பீங்க. ஓ, அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க தம்பி. நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். சொல்லுங்க. நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். நீங்க எத்தனை தடவை பாட்டு பாடி நீங்க கேட்டிருக்கலாம். இன்னைக்கு கோமாளி தினையத்துணா கோமாளி பாடுனா அப்ப நீங்க சந்தேகப்படணும். ஓஹோ, என்ன அந்த மாடு பொலியாத மாடு வித்தியாசமா பாடுறானே சோத்தத்தை திங்கிற பொண்ணு. அதனால இன்னைக்கு நாடகம் வித்தியாசமா நடக்கும். நாளை விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும். அருமையான ரசிகர்கள் நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் வந்து இறங்கினையா 9:15 போல. அந்த பெண்கள்லாம் அதாயா பெண்கள் இந்த கம்பத்தை இந்த லைட்டை சுத்தி ஒண்ணு சேர்ந்து அப்படி பெண்கள் அப்படி சிலுக்க வராளே அத்தா சிரிச்சு போட்டு ஓடி வராளே அத்தா சிலுக்க அத்தா பறந்து வராளே அப்ப பக்குவமா ஆடி வராளே அப்படி இந்த பொம்பளை ஆள் ஒண்ணு சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே அது அந்த வாழ்க்கையிலே அதுதான். அதனால நமது தெய்வத்தை வணங்கி விட்டுட்டு அப்புறம் அந்த வசனத்தை பேசுவோம் என்பதை சொல்லி அந்த வேட்டனூரில் வீட்டிருக்கின்ற அந்த முத்துமாரி அந்த பரிவார தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி கலைப்படிய துவங்கி இந்த நாடா வச்சிருக்காங்களே. என்ன யார் வச்சிருக்க தெரியுமா? முதல்ல தொழிலாளர்களா ஒண்ணு சேர்ந்து வச்சிருக்காங்க. உண்மையில நம்மள மாதிரிதான். உண்மையில இந்த தொழிலாளருக்கு தான் அந்த மனசு வரும். சம்பாதிக்கிறவங்க தான் நல்லா செலவு பண்ணி நம்ம விழாவை நல்லா சிறப்பா பண்ணணும். கொஞ்சமா சம்பாதிக்கிறவங்க தான் இந்த தொழிலாளியை தான் நல்லா சிறப்பா பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. நல்ல கோடீஸ்வரனா இருப்பேன் அந்த ஆளு 10 பைசா செலவு பண்ண மாட்டேன், 10 ரூபாய் இழக்க மாட்டேன். நீங்க நல்லா பாருங்களேன். அதனால இந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதனால நம்ம ஊர் வீட்டு இருக்கின்ற அந்த முத்து மாரியம்மனை வணங்கி கலைபணியை துவங்கி நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம்.
ஹலோ ஹலோ கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறா கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார் மகிழகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் அருணாக முருவெடுத்து கருமாறி அருகில் மகிழகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சியம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் அருணாக முருவெடுத்து கருமாறி அழுகிறார் மாரியம்மா புலவனுக்கு தேவியம்மா புன்னனு மாரியம்மா புலவனுக்கு தேவியம்மா என்னமெல்ல திட்டவனே எங்க முத்து மாரியம்மா என்னமெல்ல திட்டவனே எங்க முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாரி தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாரி தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் அருணாக முருவனுக்கு கருமாறி அருளார் அம்மா ஆமியா திட்டத்தி ஏந்து உந்த திருமுகத்தை காணுகின்றார் திட்டத்தி ஏந்து உந்த திருமுகத்தை காணுகின்றார் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார் கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்பவருக்கு குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடு நீவே காப்பாற்றி குழந்தையாகத்தவன் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் அருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார் மயிலகிலே முண்டக கண்ணியம்மா மாங்காடு தனிவாளு காமாட்சியம்மா மாங்காடு தனிவாளு காமா ஆத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க அழியாத்த தீ போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க அழியம துதி போட்டு ஆடி வருவாளா ஆத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா அழியாத்த தீ போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க அழியம துதி போட்டு ஆடி வருவாளா அம்மா மஞ்சள் முகத்தழகி ஓடிவாமா மனசு இறங்கி நீ ஓடிவாமா மஞ்சள் முகத்தழகி இறங்கிவாமா முகத்தழகி இறங்கிவாமா ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாசகியே ஓடிவாமா ஓடிவாமா தாய் தம்பி நாடா வள்ளி திரும்ப நாடகம் தானே அம்மா நீங்க நம்ம சாமி நாடகம் மாதிரி மகமாய் நாடகம் மாதிரி இப்படி சாமி பாட்டா பாடிட்டு இருக்கீங்களே எங்க நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் ஆத்தா வேட்டனூர் முத்துமாரி சக்தி வாய்ந்த தெய்வம் சரி அதனால அந்த சாமி பாட்டு பறிச்சு நீங்க சாமி பாட்டு பாடுறதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்ல சரி நல்ல விஷயம்தான் சாமி பாட்டு பாடுறதுல தப்பே கிடையாது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இப்ப நீங்க சாமி பாட்டு பாடுறீங்களே இந்த சாமி பாட்டு பாடி சரி நம்ம ஊர் ஆளுகளுக்கு எது சாமி வருமா நான் அன்னைக்கு நம்ம ஊர்ல சாமியை நான் வர வைக்கிறேன் வராது உன்னால வர வைக்க முடியுமாடா நான் வர வைக்கிறேன் சாமி வராதுங்கிறேன் நீ பாட்டு பாடி சாமி வர ஏங்க அவசியம் சாமி வருமுங்க இங்க பாரு சாமி இருக்குறேன் சாமி அழைச்சா சாமி வரும் நீல அழைச்சா வருமாடா நீ பாடினா சாமி வராது தம்பி ஐயா நம்ம சாமி முத்துமாரியம்ம தொடியான தெய்வம் தான் ஆமா இப்ப நீ பாடி வருமான்னு கேக்குறேன் அவசியம் நான் இப்ப சாமியை நான் வர வைக்கிறேன் வராதுங்கிறேன் இப்ப என்ன பண்ணுவ என்ன பண்ண
நமக்குள்ள போட்டி. என்ன போட்டி? சாமி வந்துருச்சுன்னா உங்க 4 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க. சரி, ரெடி ரெடி. நீங்க 3 பேர் சரிங்கறியா இருந்தாலும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சாமி வந்துருச்சுன்னா உங்க 4 பேர் சம்பளத்தை தந்துருங்க. சரி. சாமி வரலைன்னா ஏன் சம்பளத்தை நான் உங்கள்ட்ட தந்துறேன். அது என்னப்பா? சாமி வந்தா மட்டும் 3 4 சம்பளமா? சரி. சாமி வரலட்டும் உங்க ஒரு ஆள் சம்பளமா? தம்பி நாங்க சொல்றேன், அப்படி சாமி வரலட்னா ஓம்புட்டு சம்பளம், இந்த நாடகத்துக்கு பேசின அமௌண்ட், இந்த மைத்தட்டுக்கு பேசின அமௌண்ட் எல்லாத்தையும் கொடுத்துறியா? மொத்தமா வீடு வேணுக்கு பேசின அமௌண்ட் மொத்தமா அந்த காசை வாங்கி நீங்க வீடு டைல்ஸ் போடலாம்னு பாப்போம். இப்ப நான் சாமி வர வைக்கிறேன். வர மச்சான் சொல்லிட்டாரு நம்ம ஊர்ல சாமி அழைக்கணுமே அப்படின்னு. இப்ப அதான் நம்ம ஊர்ல இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமா தான் நடக்கணும். அவசியம் இப்ப நான் சாமியை நான் வர வைக்கிறேன். எல்லாருமே நான் வளர்த்த ஆத்தாக்கா பெண்கள்லாம் அடியே ஆத்தி. தம்பி எல்லாரும் ஒரு பக்கத்து ஒரு யோசனை வருது. ஏன் தெரியுமா? அந்த தெய்வம் மனசுக்குள்ள இருந்தனால தானே கும்மியெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்ப கொஞ்ச நேரம் நினைச்சு வரட்டுமான்னு பாப்பா. கொஞ்ச நேரத்துல இப்ப நான் ஆடி வர வைக்கிறேன் பாரு. இப்ப ஆத்தா முத்துமாரி வேட்டனூர் மாறி ஆத்தா, தயவு செய்து யாரும் தூங்காம எந்திரிங்க. எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிச்சு கையை கட்டாதிய, காலை கட்டாதிய, முக்காடு ஓடாதிய. முக்காடு ஓட்டினா குடும்பம் முக்காடு ஓட்டு போயிடும். எந்திரிங்க நல்லா. இப்ப சாமி அவசியம் ஆடி வரும். யாரும் சாமி ஆடி வரவில்லை யாரையும் பிடிக்காதீங்க. கையை கட்டாதிய, காலை கட்டாதிய, தெய்வ பக்தியோட இருங்க. அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறேங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க, அவசியம் சாமி வந்துடும். அட முண்ட போல தூங்கி குடிக்கி அப்படின்னு அவசியம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இப்ப சாமி ஆட வைக்கிறேன் பாரு. ஆத்தா முத்துமாரி உன்னை நம்பித்தான் காலையில 3300 ரூபா லோனு கட்டணும். ஆத்தா முந்தி முந்தி விநாயகனே முற்கண்ணா தன்மகனே முருகனுக்கு முன்பிருந்தே கணபதியே அருமையா கணபதியே அருமையா தொந்தி கணபதியே அருமையா தொப்பை கணபதியே அருமையா வந்து நம்மூரில் வீட்டு இருக்கும் ஏழை எளிய மக்களை வந்து பாருமையா பாருமையா பாருமையா. ஆனை ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, ஆனை வயத்தோனே பிள்ளையாரே, ஆனை வயத்தோனே பிள்ளையாரே, பகவானி நாயகனே பிள்ளையாரே, ஆனை ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே. கூப்பிட்டா ஓடி வருவாளா? எங்கால ஏத்த தீவோட்டு ஆடி வருவா. அத்தோ கூப்பிட்டா ஓடி வருவாளா? காளியம்மா கதி போட்டு ஓடி வருவாளா? கூப்பிட்டா ஓடி வருவாளா? எங்கால ஏத்த தீவோட்டு ஆடி வருவாளா? அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா? அது ஏத்த தீவோட்டு ஆடி கூப்பிட்டா அத்தோ ஓடி வருவாளா? காளியம்மா கதி போட்டு ஓடி வருவாளா? கிளம்பிட்டாரா அத்தா கிளம்பிட்டாரா, எனக்கு வாச வச்சு கிளம்பிட்டாரா கிளம்பிட்டாளா, எனக்கு வாசல் பார்த்து தானே கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாரா அத்தா கிளம்பிட்டாரா, கிழக்கு வாச வச்சு கிளம்பிட்டாரா அத்தா கிளம்பிட்டாளா, கிழக்கு வாசல் தாண்டி தானே கிளம்பிட்டாளா. கை பிடித்தவளே ஆத்தா முத்துராஜு அணிந்தவளே, ஓடிவாமா தாயே ஒரு சொல்லு வாசகியே, கை பிடித்தவனே பத்தினியே, ஓடிவாமா
தாயே ஒரு சொல்லு வாசை அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க அழியத்தா வாங்க சித்தப்பு முருகானந்த வாங்க அட கூப்பிட்டா ஓடி வருவாளா அழியத்த தீ போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்க அழியம்மா துதி போட்டு ஆடி வருவாளா அம்மா அஞ்சல் முகத்தழகி ஓடி வாமா மனசு இறங்கி நீயே ஓடி வாமா அஞ்சல் முகத்தழகி ஓடி வாமா தாயே இறங்கி நீயோ ஓடி வாமா தாயே ஓடி வாமா ஒரு சொல்லு வாசகியே ஓடி வாமா தாயே ஓடி வாமா ஒரு சொல் வாசகியே ஓடி வாமா நாத்தமலை இல்லையிலே குடிகொண்டு முத்து மாறியாத்தோ தமிழை இல்லையிலே தாயே குடிகொண்டு முத்து மாறி வைத்தூர் எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாமா வைத்தூர் எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாமா இந்திரப்பட்டு எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல்லு வாஜைக்கே ஓடிவாமா தாயே ஓடிவாமா வந்து அம்மா ஒரு எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி ஒரு எல்லையிலே குடிகொண்ட முத்து மாறி ஓடிவாமா வைத்தூர் எல்லையிலே குடிகொண்ட அம்மா புரியாய ஆத்தா ஓடிவாமா ஒரு சொல்லு வாசையே ஓடிவாமா தாயே ஓடிவாமா ஒரு சொல் வாசையே ஓடிவா முத்து மாறி ஓடிவாமா அம்மா நீ இல்லையா ஓடிவாமா அவளைகளை நீட்டு ஓடிவாமா தாயே ஓடிவாமா சமயபுரத்தாலே ஓடிவாமா எங்கள் பிடிக்காதிய விட்டு ஓடிவாமா புறத்தாலே ஓடிவாமா தாயே ஒரு சொல் வாசகியே ஓடிவாமா பொன்னையூர் மாறிவாயே ஓடிவாமா இந்த குறைகள் எல்லாம் தீர்த்து வைக்க ஓடிவா ஆமா பொன்னையூர் முத்து மாறி ஓடிவாமா இந்த குறைகளை திக்கணி ஓடிவா ஆடி வருவா அங்க பாரு சாமி நிறைய ஆடிட்டு இருக்குப்பா அண்ணே பூஜாரி அப்படியே ஊதிய போடுங்கண்ணே நான் வளர்த்த ஆத்தா வேட்டையூர் முத்துமாரி என்ன காப்பாத்திட்டா லோனு காசு கட்டுறது உறுதி ஆயிருச்சு ஆத்தா நீ இருக்க வர எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படியே சாமி ஆனவளை அப்படியே உட்கார வைங்க நான் வளர்த்த ஆத்தா சக்தி வாய்ந்த தெய்வம் ஆத்தா வேட்டனூரிலே குடியிருக்கின்ற வேண்டிய வரம் தந்திடுவாள் எங்கள் வேட்டனூர் காளி ஆத்தா மாரியாத்தா முத்துமாரி அண்ணே 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 என்ன தம்பி அண்ணே சம்பளம் சாமி ஆடி வந்துருச்சு ஆமாமா கார்த்தி மாமா தான் பாடிட்டு இருக்கேன் வேட்டனூர் நாடகத்துக்கு வந்திருக்கோம் கார்த்தி மாமா பாடி சாமி வந்துருச்சுடா அப்படியே நிலையூர் வந்திருக்க அப்படியே மாமாட்ட பேசுறியா கார்த்தி மாமாட்ட ஆமா பேசணும் மாமாட்ட கொடுங்க கார்த்தி மாமாட்ட சாமி பாட்டு பாடி நிறைய சாமி வந்துருச்சுப்பா சித்தப்பா கார்த்தி மாமாட்ட கொடுங்க சித்தப்பா காசு சாமி ஆடி வந்து காசு கார்த்தி மாமாட்ட போன கொடுங்க பேசிட்டு இருந்தேன் யாரு கார்த்தி மாமா சாப்பிட்டான் பயிர் நிறைய சாப்பிட்டாப்லையா ஆமா காசு தரவேணா ஐயா காசு தரவேணா ஐயோ கொடுமாடா என்னடா காசுனா போனே உள்ள போன் பேசுறாங்க அப்பா உனக்கு இன்னைக்கு புதுசா பேசுறேன் அப்பா நீங்க காசே தரலாம்டா நீ ஒண்ணுமே செய்ய வேணாம் அப்படியே இருங்க அப்பா உண்மையிலுமே துடியான தெய்வம் முத்துமாரியம்மே வந்துருச்சு இல்ல காசு கொடுக்க அப்படியா குறைக்கு என்னென்ன டைலாக் எல்லாம் பேசுறேன் ஐயா அது தெரியும் நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் என்ன சாமி ஆடு கை தட்டுங்க முதல்ல நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க எல்லாரும் நல்லா கை தட்டுங்க எல்லாரும் அதான் பொம்பளை எல்லாம் நல்லா கை தட்டு புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு அடிக்கிறிய நல்லா கை தட்டுங்க கை தட்டினா தான் பிரஷர் குறையுதான் எது பிரஷரா மனுஷன் பருத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்கார்ந்தே இருந்தோம்னா கால்
கால் மரமரன்னு சூவே அரைக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சு பார்த்தோம்னா கை மரமரன்னு இருக்கும். எதுக்கு இதெல்லாம்? பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி அந்த 8 நாளைக்கு குறுப்பு சேலை கட்டி ஒரு 800 ரூபா காசு கொடுத்து தையக்கூலி கொடுத்து சாக்கெட் தச்சு 800 ரூபா தையக்கூலி கொடுத்து சாக்கெட் தச்சு புருஷன் புள்ள அம்பிட்டு வேலிக்கரை வெட்டி வெயிலில் கடந்து சாவேன். டவுசரில் 16 ஓட்டே இருக்கும். பார்த்தா இவங்க குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஒன்று சேர்ந்து கும்மி ஓட்டினா அவர் எப்படி இப்படி கும்மி ஓட்டா அவர் அப்படி எப்படி அந்த பொம்மலை ஆளுக கும்மி கொட்டையில ஒண்ணு சேர்ந்து பேசிக்கிறோம். இல்ல நம்மால ஆம்பளையால இடையில நுழையுவேன். எப்படி அவங்க கும்மி கொட்டிக்கிறீங்களா இடையில நுழைஞ்சு இவங்க போட்ட கட்டிங்க்கு எப்படி நல்ல சிவத்த பொம்பளையா இருக்கும். அது பக்கத்துல நின்றுக்குறேன். அதான் சூப்பரா அப்படின்னு நல்லா போட்ட கட்டிங்க அப்படியே சுத்தி வருவா ஒரு ரவுண்டு. எப்படி அப்படி நான் ஒரு ரவுண்டு வந்துடுவேன். 2ஆவது ரவுண்டு ஆடிக்கிட்டு திடீர்னு இடுப்பை பிடிச்சி கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடிக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். நம்ம ஆளுங்க அப்படிலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்பாங்க. நான் இந்த வேலை செஞ்சிருக்கேன்ல. ஓ நான் நல்ல கைதட்டி உற்சாகப்பதி என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் என்ன கராத்திரம் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய வேட்டனூர் கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 47ஆம் ஆண்டு வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் மண்டபப்படி தொழிலாளர்கள் நடத்தப்படும் நாடகம் சிறப்பாக நடைபெறும். காண வருகிறவர்கள் விசுவாசோடு வைகாசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாக வரும். பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளா இருந்தாலும் சரி தெரியாதவளா இருந்தாலும் சரி தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு வேந்தன் அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இவரங்கமனையிலே வேலன் வேலன் புத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதுகமனை உரையாடி குயில் ஒன்று குயிடும் கோயில பாணி அன்பு சோழரை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு சோழரை கம்மங்காரை சேர்ந்த ராசாத்தி அவர்கள் இவரங்கமனையிலே மல்லியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு தம்பி லோட்டஸ் டிவி புகழ் ரெட்டாரத்தை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவரங்கமனையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புனார் மரங்காபுரியை சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் இவரங்கமனையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர் இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தொழிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சனிலே ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துணிய போல குணம் படைத்த என்னவனே
தீர போகும் மீதி மாறி மாறி தூட்டும் இனி யாரு உனக்கு நாதி ஆசமை ததானே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் மீன் பனியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா மீன் பலியை தீத்திடுமா பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே கோடு அதில் இருப்பவை தராறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதெங்கு யாரு கலங்கும் போது தேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு சிந்த புண்ணு ஆறிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா மண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே அஞ்சலிலே ஒரு நூல் எடுத்து பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே பலே 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 சிறப்பாக இசைத்த நன்றி 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 அன்பு சகோதரருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்தனர் இரட்டையாளத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் விரகமலையிலே மிருதங்கம் தபேலா தோலக் தவுல் இசைப்பார்கள். அல்லா தெரிஞ்சுக்கிட்டா Thank you.
நான் பாடிய பாடலை பாராட்டி வேட்டனூரை சேர்ந்த மாரியப்பன் ஆசாரி அவர்கள் ரூபாய் 51 அன்பளிப்பு பிரமித்துள்ளார். அன்பு அண்ணார் அவர்களுக்கு நன்றி. நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல 2 மிருதங்கம் கீழே உள்ள மிருதங்கத்துக்காக சோற ஒரு கைதட்டு கொடுங்க. இந்த இருக்காரு அண்ணனுக்காக ஒரு ஜோரா கைதட்டுங்க. தோலுகளும் சிக்கிச்சுன்னா முழங்கெல்லாம் உடச்சு போடுவேன் அவளே. ஆமா, ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்பு வைத்தவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடர் மாசம் அனுப்புனா சிறப்போட்டை சேர்ந்து கண்ணன் அவர்கள் விரங்கமனே தாளம் செய்ப்பார், ஆடர் செய்ப்பார்கள். அண்ணன் முகர் சிங் செய்ப்பார் போடுங்க. பேசக்கூடாதுல சார் போய் இன்னர் வை.
ஜோரா கைதட்டு கொடுங்க. உண்மையில ரசிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரவுண்ட் யார் வேணாலும் வாசிக்கலாம். முகர்சிக்கு ரொம்ப வாசிக்க ரொம்ப சிரமம். ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பனார்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாய் நிலையமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா தியாகராஜன் அவர்கள், எங்க அத்தை புருஷன் தியாகராஜன் அவர்கள் விளங்கப்படைய தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக சேர்த்த இசை சக நன்றிகளுக்கு சிறந்த முறையில் சீனமைப்பு முத்துமாரை சீன் கம்பெனி உரிமை எம் சுப்பிரமணியன் கூலையான விடுதி அருமையான சீனமத்திற்கு அன்புறவர்களை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆனந்த் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொழி அந்தமான் புகழ் புதுகை ராணி ஸ்ரீ அவர்கள் இவருங்க வரையிலே தாயா டான்ஸ் அருமையான பேசுறான். ஒண்ணு தண்டிடா என்னது நல்ல பரந்த முகம் காலு கையெல்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். எதப்பா ராணி அவர்கள் இவர்கள் மேலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனிக்க மானே மா கோயில் அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனே மானே மா கோயில் நானே ஆ கோயில் அட கொஞ்சம் மாடு கம்போலத்த கொஞ்சம் மாடு அட கம்போலத்த இடிக்கிற அடிமத்த கத்தடிக்க அடி கொஞ்சம் தெத்தனே மானே மா கோயில் ரொம்ப சிறப்பாக அன்பனார்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிவலி அமைத்திற்கு ஒளிவலி அமைப்பு ஜானகி ஆடியோஸ் கோபாலபுரம் போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா நல்ல நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அருமையான ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஜானகி ஒளிபெருக்கி அன்புகளை சார்ந்து நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குறிப்பு வைகாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு அம்மனுக்கு காவடி எடுப்பு திருவிழாவும் மதியம் 12 மணி அளவில் அன்னதானம் மாலை 4 மணி அளவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு
அஞ்சாம் மண்டபடிதாரர்கள் தொழிலாளர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளருமாகிய அன்பு மைத்தினர் அகில் பிரசாத் ஸ்ரீ ஹரி மெடிக்கல்ஸ் வேட்டனூர். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு, குறைஞ்ச செலவுனா 50,000, கூடனா ஒரு லட்சம். 50க்கும் 1 லட்சத்துக்கு ஏண்டா இது தெரியாது? 50,000 தான்டா வித்தியாசம். 50,000 தான் வித்தியாசமா? ஐயா 50,000 என்ன செய்வாங்கன்னா பளிச்சுன்னு வருவாங்க. ஆமா, 1 லட்சம்னா கிழிச்சுன்னு வருவாங்க. கிழிச்சிட்டு வருவாங்க. கிழிச்சுன்னு ஏண்டா கேட்டோம் இருக்குமே. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு அமைத்ததோ நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தனர் அகில் பிரசாத் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே நாடகம் மட்டுமல்ல, ஆடல் பாட கிராமிய நிகழ்ச்சி எதா இருந்தாலும் கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார் என்பதை சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு, அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், ரொம்ப சிறப்பான ஏற்பாடு மற்ற அகில் பிரசாத் வீட்டில் அவர் மூலியமா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ரொம்ப சாப்பாடு எப்படி அருமையான உபசரிப்பு, பரிமாறின விதம் பத்தியா, என்ன வேணும் ஏது வேணும்னு அதான் வாழ்த்துறேன். அதான் தம்பி, போய் நம்ம சாப்பிட்டது வந்து கடையில தான், ஆமா ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். ஆமா, ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு பரிமாறி உபசரிப்பு, அந்த தாய்மை உள்ளத்தோட என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும். தம்பி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. உண்மை. 10 நாட நெறிகளுக்கு சாப்பாடு போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். காரணம் என்ன? அரிதாரம் பூசிட்டு வந்தாலே மகாவிஷ்ணுக்கு சமம். நம்ம என்ன சொன்னாலும் பழிக்கும். அதனாலதான் நம்ம நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பாடுறோம், அந்த பாட்டை பாடுறோம். அது ஐதீகம் கூட. மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. சரி, 10 நாட நடிகளுக்கு சாப்பாடு போறது புண்ணியம். காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? 10 நாட நடிகளுக்கு சாப்பாடு போறது ஒண்ணுதான், 10 பரதேசிக்கு சாப்பாடு போறது ஒண்ணுதான். சோறு போட சொல்றியா வேணாமுங்கிறியா? இல்ல நீங்க சொல்ற ஒரு வகைதான் இருக்கு. என்ன பரதேசிக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நம்ம ஊருக்கு ஊரு வேன் எடுத்து போவோம். ஆமா, அவன் வீட்டுக்கு வீடு தட்டு எடுத்துட்டு போவேன், அவ்வளவுதான். இதுதான் கதை. தப்பா சொல்லல தம்பி, ரொம்ப சிறப்பா. உங்க அட்ரஸ் தம்பி, நம்பர் வாங்கி தம்பி, நம்பர் வாங்கி ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு அன்புகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவர்ச்சி எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி இசை புயல் வெங்கடேஸ்வரன் யூடியூப் சேனல் உரிமையாளர் அன்பு மாப்பிள்ளை ஸ்ரீ மாறன் அவர்கள் இந்த நாடகத்தை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு மதியம் 3:45 நம்ம நாடகத்தில் யூடியூப்ல போட்டுருவார். 3:45 அது வரை தூங்கிடுவார். ஓஹோ, அதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை சொல்லிக்கொண்டு என்னோடு இணைந்து இங்கு நடிக்க வருகின்றிருக்கிறார் எனது அன்பு தம்பி பாசமிகு அன்பு தம்பி மஞ்சக்குடியை சேர்ந்த கலை ராஜா அவர்கள் இவர்கள் மனைவி பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி அன்றைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். நம்மளே பேசிக்கோம்னா உங்களுக்கு கடுப்பாயிடும். சரி வந்து இவனே போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கா, இப்பத்தான் பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான்னு நாளை விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் பெண்கள் ஆண்கள்லாம் போக மாட்டாங்க, போனாலும் ஒரு ஆளாத்தான் போவாங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் அப்படி இல்லை, அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை தான். என்ன அப்படி சொல்றீங்க? ஒண்ணுக்கு போனாலும் 10 பேர் தான். 10 பேர் ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். குடும்பத்தை பிரிக்கிறதுனாலுமா அவங்கள்ட்ட உள்ள ஒற்றுமையே வேற. அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல, அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க. அடியே யானே கேட்கிறேன், ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டு வர முடியல. அன்னைக்கெல்லாம் எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுதே வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். ஒருத்தனை விட மாட்டேங்கிட்ட ஆதார் கார்டு 10 ஆதார் கார்டு சிராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கு. இந்த லோன்ல பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, பிரகதீஸ்வரியா, மயிர புடுங்குரண்டி. பணம் கட்டலைன்னா மயிர புடுங்கிடுவாங்க. ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு, அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குற வர அந்த புருஷனை கொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவா. சார் உங்களை நம்பித்தான் இருக்கு, என் மச்சனை இதே வச்சிருக்கான், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், வீடு லூப்பு போடணும் அப்படின்னு பணம் வாங்குற வர பணம் கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். எப்படி அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க அக்கா உங்களை கும்பிடுறக்கா அப்படின்னு. அதான் ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒண்ணு இருக்கு, விடியுமோ விடியாதோ
வீட்டில் புருஷன் இருக்கான்னா இல்லை 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் லோனுக்காரன் தான் இருக்கேன். சண்டாளாங்க லோனுக்கு வந்து ஒரு வீட்டு வாசல்ல பாய விரிச்சுறாங்க. விளக்கு இப்போ பணம் வசூல் பண்ணத்தேன் ஒரு 5 மணிக்கெல்லாம் பாய விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுறாங்க. விளக்கு எப்போ பற்ற வைக்கிறாங்க? விளக்கு விடிய வெள்ளியில் விடியுமே பணம் வசூல் பண்ணணும். அந்த விளக்கு எரியும் பணம் அந்த விளக்கு பணம் வசூல் பண்ணுற வரை அந்த விளக்கு எரியும். வசூல் பண்ணனா விளக்கு அமர்த்திடணும். இதோட நம்ம வீடுலாம் இருண்டு குட்டியாச்சிரா போயிடணும். அவங்க வீட்டில் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலையும் குழுத்தலைவின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. நான் 10 பேருக்கு ஒரு ஆள் அப்படியே ஆத்தி அவங்கள பார்த்தா அந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி 200 ரூபாய்க்கு கேன்பேக் போகிற நான் தான் குழுத்தலைவி மயிரை புழுங்கின தலைவின்னு. இந்த 5ஆம் தேதி ஆச்சுன்னா கட்டணம் இல்லாமலே இருக்குது. அப்படியே அனந்தி ருக்குமணி ஊர்வாச்சி அவன் வீட்டில் இலை விழுக வந்துட்டேன் அப்படின்னு வீட்டு வாசல்லாம் போய் ஒளியிறது. ஆனால் சிரிக்கிற பார்த்தா ஒரு ஆளும் வளைச்சி 10 லோனாவது வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் லோனு வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. இந்த லோன்னால பல குடும்பம் லோன்னு தெரியுது. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல என்ன வேலை பார்க்குறான்னு பார்த்துக்கிட்டு லோனு வாங்கணும். திங்க செவ்வாய் புதன் வியாழை வெள்ளி சனி ஞாயிறு 7 நாளைக்கு லோன்னா அந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தரமான்னு அடிக்கிறது. இந்த குடும்பத்தில் லோன்னால பல குடும்பம் லோன்னு தெரியுது. பாவம் புருஷன் முல்லாம் அம்புன்னு பித்து கொண்டு வைக்கிறேன் எங்கிட்டா காசு கட்டுறதுன்னே தெரியாமல். ஆனால் உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்லுவோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களை கைப்பணியை இனியே தொகை நன்றி அன்றைக்கு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது அன்பு தம்பிகள் விருப்பத்திற்காக எனது சொந்த பால் வாடி ராசாத்தி அந்த வரவும் சொல்லிட்டேன் மச்சான் அந்த பாட்டு படிச்சிருங்க அப்படின்னு. தம்பி விருப்பத்திற்காக அந்த பாடல் எனது சொந்த பாடல் நான் பாடி நான் நடித்த பாடல் கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனல்ல பாருங்க என்பதை சொல்லிக்கொண்டு அந்த பாடலை உங்கள் மத்தியிலே பாடுகின்றேன். அன்பு உறவுகளே, பாடி ராசாத்தியே நான் பாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே என் மாமெம்பத்த என் மாறி கொழுந்து நீ கொடுடி கொஞ்சம் கட்டி நான் வாரை கொஞ்சம் கொள்ளடி பாடி ராசாத்தியே நான் பாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே அங்கத்து போனேனடி தன்னால வருக நீ பின்னாலடி உன்னாளன் அங்கத்து போனேனடி தன்னால வருக நீ பின்னாலடி தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்திரு மனசுக்குள்ளே 100 பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒண்ணு தேடுது 100 பெண்கள் எல்லாம் ஒண்ணு தேடுது கண்ணு மட்டும் ஒண்ணு தேடுது சத்தியே பாரே சுத்தியே பார்வையிலே புத்த சோலையிலே மாறி கொழுந்து உங்களுடைய கொஞ்சம் காரி இருந்து கஞ்சி கஞ்சி நாவாறு கொஞ்சம் கொள்ள நீ பாடிற சத்தியே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகாராணி நீ வந்து வச்சுக்கடி மஞ்சள் தாலி ஒன்று செஞ்சிருக்க மகாராசி நீ வந்து கட்டிக்கடி பூத்து குழுங்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து குழுங்கிற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக மாறீரா சத்தியே அபாரே சுத்தியே பார்த்த பார்வையிலே புத்த சோலையிலே மாமம்பத்த மாறி பொழுந்து எங்களுடைய கொஞ்சம் தாடி இருந்து